வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா எப்போதையும் வந்து எடுத்தோனே பஸ்ஸ தானே காட்டுவான். இன்னைக்கு என்னடா புதுசா ஏதோ ரூமைலாம் வந்து காட்டுறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இனிமே விளாக் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்டு விளாக் இன் யுஏஇ. என்னடா சொல்ற யுஏஇயா? ஆமாங்க. இது வந்து நான் தங்குற இடம் தான். இது வந்து நம்மள ஆஃபீஸோட கேம்ப்புன்னு வந்து சொல்லலாம். நம்ம அங்க தான் தங்கியிருக்கோம். அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்னால நம்ம அப்படியே வந்து ஒரு ட்ராவல் போயிட்டு கொஞ்சமா என்னுடைய கதைகள சொல்லிட்டு, நம்ம அப்படியே சாப்பிட போலாமா? வாங்க. இதுதான் நம்மளுடைய வந்து ரிசப்ஷன். நம்ம கேம்புடைய ரிசப்ஷன். ரைட் சைடு வந்து நமக்கு வந்து ஃப்ளாகா தொங்க விட்டுருக்காங்களே. என்னடா புதுசா இருக்கு. ஃப்ளாகா வந்து ஏன் தொங்க விட்டுருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக் வந்து யுஏஇயோட நேஷனல் டே வருது. அந்த செலிப்ரேஷன்க்காண்டி அவங்க வந்து அந்த மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. வாங்க என்னுடைய ரியல் ஸ்டோரிய கேட்டுக்கிட்டு, அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் பயணம் போயிட்டு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வந்துரலாமா? வாங்க போலாம். நம்மள வந்து கூப்பிடுறதுக்காண்டி நம்மளுடைய ரிலேட்டிவ் அண்ணா தான் வந்திருந்தாங்க. அப்படியே அவங்க கூட்டிட்டு, அப்படியே வந்து நம்ம ட்ராவல ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கேம்ப சுத்தி ஃபுல்லா வந்து டெசர்ட் தான் இருக்கும். அத வந்து பக்கத்தில கேம்ப விட்டு வெளிய வந்தோம்னா, ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வந்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்டும், ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்கும். அதுதான் நீங்க வந்து இங்க வந்து பார்க்குறீங்க. என்னுடைய ரியல் ஸ்டோரிய நான் இதில பதிவிடுறேன். நான் வந்து யுஏஇக்கு வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்ப வந்தப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா கஷ்டம்னு வந்து கேட்குறீங்களா? ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல வந்து இருந்திருப்போம்ல. ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்ல வந்து எவ்வளோ சேஃபா ஜாலியா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்னா நம்மளுடைய வைபே வந்து பஸ்ஸில ட்ராவல் பண்ணிட்டு, வீடியோ எடுத்துட்டு, அந்த டிரைவர் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ஊர்ல போய் இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஞாயித்துக்கிழமை நைட்டு ரிட்டர்ன் பேக் சென்னை வருவோம். அந்த மாரி 1 வாரம் விட்டு விட்டு போவோம். அதே மாரி வந்து நம்ம இன்கேஸ் வந்து நம்ம சென்னையிலேயே இருந்தோம்னா, ஏதாச்சும் ஒரு டவுன் பஸ்ல வந்து போயிட்டு விளாக் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். பட் இங்க வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ங்க. ஏன்னா நம்ம வந்து அப்ப அடிக்கடி வந்து விளாக்லாம் வந்து போயிட்டுருப்போம். அதனால வந்து பஸ்ஸுடைய வீடியோஸ்லாம் வந்து எடுத்து எடுத்து ஓவர்டேக்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாவே எந்த ஒரு வீடியோவுமே போட மாட்டேன். ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா முன்னாடி இருந்த வீடியோஸ எடிட் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். எந்த வீடியோஸ் போடலையோ அத எடுத்துட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா வந்தபோது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில வந்து ஒரு நாட்ட விட்டு நம்ம இன்னொரு நாடுக்கு வந்து ஒரு ஜாப்க்கு வந்து வரும்பொழுது, நம்ம வந்து கல்ச்சர் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகும். அதேமாரி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனும் வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாரி வந்து நம்மளுடைய ஞாபகங்கள் வந்து நம்மள வந்து கொல்ல ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நம்ம வந்து அடிக்கடி ஊருக்கு போயிட்டுருக்கும்போது, நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமிலி அட்டாச்டா இருக்கும் பொழுது, இவ்வளோ தூரம் நம்ம வந்து தனியா வந்துகிட்டு இருக்கும்போது, அது கொஞ்சம் நம்மள வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட்டு ஹர்ட் பண்ணும். இனிஷியலா வந்து இந்த ஜாப் ஆஃபர் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் பொழுது, எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பசங்க வந்து நம்ம அம்மாவும், அப்பாவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம நம்ம 3 பேரு சம்பளத்த மூலியமா அந்த ஒரு ஃபேமிலி ரன் ஆகும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல தானே நம்ம வந்து இருந்திருப்போம். இன்கேஸ் நம்ம வந்து அ இந்த இந்த ஆஃபர அக்செப்ட் பண்ணிட்டு வெளிநாடு போனோம்னா, அவங்க 2 பேரையும் கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல வச்சுக்கிட்டு, நம்ம மட்டும் கொஞ்சம் வேல பார்த்தா போதுமேன்னு சொல்லிட்டு, எல்லாருடைய தாட்ஸும் வந்து பசங்களுடைய தாட்ஸும் வந்து அப்படி தானே இருக்கும். அந்த தாட்ட வச்சுக்கிட்டு தான் நான் வந்து கெளம்புனேன். அந்த ஆஃபர் வரும்போது எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு. கடவுள் ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வந்து குடுத்துட்டாரு. நம்ம வந்து எப்படியாச்சும் சீக்கிரமே வந்து எக்கனாமிக்கலி வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் ஆயிரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில தான் வந்து நான் வந்து கிளம்பி வந்தேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நாட்கள் போக போக எனக்கு ரொம்ப மன அழுத்தங்களும், மென்டலி அன்ஸ்டேபிளாவும் ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஏக்கமா இருக்கும். ஏன்னா, நம்ம Facebookல, YouTubeலலாம் வந்து பார்க்கும்பொழுது, அந்த ஞாபகங்கள்லாம் நம்மள வந்து பின்தொடர ஆரம்பிச்சுச்சு. நம்ம அங்க இருந்திருந்தா நம்ம எவ்வளோ ஜாலியா இருந்திருப்போம். அழகா நம்மளும் பஸ்ல வந்து போயிட்டு இருந்திருப்போமேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தாட் வர ஆரம்பிச்சுச்சு. எனக்கு அது லிட்ரலி வந்து எனக்கு வந்து ரொம்ப என் மனச வந்து மென்டலா வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, நம்ம வந்து அழகா வந்து ஊர்ல போயிட்டு ஜாலியா 2 நாள் இருந்துட்டு, திரும்ப வந்து அ அ சண்டே நைட் கிளம்புவோம். இல்லாட்டி ஒரு நாள் லீவ் போட்டுட்டு மண்டே நைட் வந்து கிளம்பி, அழகா நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டுருந்துச்சு. நம்மளாவே இந்த வாய்ப்ப அக்செப்ட் பண்ணிட்டு, நம்மளுடைய லைஃப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக்கிக்கிட்டோமோன்னு வந்து ஒரு மனநல அளவுக்கு போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் எப்படியாச்சும் இந்த ஊருக்கு நம்ம திரும்பி போயிற மாட்டோமான்னு அப்படியே ரொம்ப
என்ன சொல்றேன்னே தெரியல. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில வந்து நான் பழைய ஆஃபீஸ்லலாம் வந்து கேட்டேன் நான் ரிட்டர்ன் பேக் வரலாமான்ட்டு. அப்போ வந்து அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோப் குடுத்தாங்க. வாங்க பார்த்துக்கலாம். நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம்னு சொல்லவும், எனக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஹோப் கிடைச்சிச்சு. சரி, நம்ம வந்து இந்த வேலைய விட்டுட்டு போயிட்டா, நம்மளுக்கு வந்து அங்க ஒரு வேலை இருக்குது. அத நம்பி போயிரலாம்னு சொல்லிட்டு போயிரலாம். கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுடைய இது வந்து, ஒரு வேலைய தக்க வச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம். இன்கேஸ் அந்த வேலை இல்லாட்டி நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும்னு நமக்கு வந்து ஒரு உள் மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தில நானும் வந்து திரும்பி கிளம்பி ஊருக்கும் போயிட்டேன். போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணேன். என் பழைய ஆஃபீஸ்லேருந்து சொல்றாங்க, "நாங்க எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டு. அ குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு வந்து வி கான்ட் ஹெல்ப்ன்னு" வந்து சொல்லும்போது, எனக்கு ஏதோ மாரி ஆயிடுச்சு. நம்மள நம்பி நம்ம வந்து ஃபேமிலி வந்து இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி அம்மாவும், அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மென்மேலும் நம்மளும் சம்பாரிக்காம போயிட்டோம்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும்னு நம்மளுக்கு வந்து அந்த தாட் வர ஆரம்பிச்சுருச்சு. நமக்கு வந்து வேலை கிடைச்சிராதான்னு வந்து ரொம்ப நான் லிட்ரலி வந்து அந்த ஒரு 40 டேஸ் இருந்திருப்பேன். அந்த 40 டேஸுமே வந்து மென்டலி அப்செட்டா தான் இருந்தேன். ஊருக்கு போயுமே. ஏன்னா வந்து ஒரு ஒரு ஜ் ஒரு பையனுக்கு வந்து வேலை இல்லாட்டி அது எவ்வளோ வந்து அந்த ஃபேமிலிய வந்து பாதிக்கும்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லெவல்ல வந்து நான் வந்து இருந்தேன். அப்பயும் எங்க அம்மாவும், அப்பாவும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. "இப்ப தானே வந்திருக்க. நீ இத்தன வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்த. ஒரு லீவ் மாரி எடுத்துக்கிட்டு ஜாலியா இருன்னு" தான் சொன்னாங்க. ஆனா, நம்ம மனசு அப்படி வந்து கேட்குமா? நம்ம மனசு அப்படி கேட்காது. எப்படியாச்சும் வேலைக்கு போயிட்டு, நம்ம அம்மா, அப்பாவ நல்லபடியா பார்த்துக்கணும். நம்மளுக்குன்னு வந்து ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு, அத தாட்ட வந்து கொண்டுட்டு வந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப ம் உட்காந்து ஒரே ரூம்குள்ளேயே இருந்துட்டு, ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது. இன்டர்வியூ வந்து ஒரு 2, 3 இது அட்டெண்ட் பண்ணியும் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. ஆனா வந்து, நம்ம ப்ரீவியஸா சென்னையில வாங்குன சம்பளத்த விட, ஹால்ஃப் ஆஃப் த சேலரி தான் வந்து குடுக்கும் பொழுது, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அத வச்சுட்டு எப்புட்றா நம்மளுடைய அம்மா, அப்பா, நம்மளுடைய ஒய்ஃப், நம்ம பசங்கள வந்து பார்க்குறதுன்னு சொல்ட்டு ரொம்ப தேடிக்கிட்டே வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேற வழியே இல்லாம வந்து நம்ம திரும்ப போலாம். ஏன்னா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழிய குடுக்குறாருன்னா, அதில வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல் வந்து இருக்குன்னு சொல்ட்டு, என் மனசையே நானே மாத்திக்கிட்டு நான் திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்னுடைய லைஃப் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனா வந்து ஒரு ஆணுடைய கஷ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மள நம்பி நம்மளுடைய ஃபேமிலி இருக்கே, அவங்கள எப்படியாச்சும் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்கள வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து வச்சுக்கணும்னு தான் ஒரு ஆண் வந்து எப்போதுமே நெனப்பான். அந்த 40 நாள் இருந்த டயத்துல வந்து நமக்கு வந்து ரொம்ப அனுபவங்கள் வந்து கிடைச்சுச்சு. யார்ரா ரியலா வந்து நம்மளோடயே பழகுனா, அதுக்கப்புறம் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்ட்டு. ஆனா என்னோட காலேஜ்ல படிச்ச எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் வந்து என்னுடைய ம் வலிகள் அவனுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுச்சு. அதனால அவன் வந்து எப்போதுமே வந்து கால் பண்ணி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். "என்னடா பண்ற? என்ன பண்ற? வா பார்த்துக்கலாம். நான் பிசினஸ் பண்ணலாம்." அப்படி இப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மென்டலா வந்து நம்ம வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும்போது ஒரு சப்போர்ட் வந்து குடுக்குறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு எனக்கு அந்த நேரத்தில தான் தோணுனுச்சு. அப்பதான் வந்து தோணுச்சு, நம்ம வந்து அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஒரு அ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம வந்து ஸ்கூல், காலேஜ் டேஸ்ல உள்ளது தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் போல. அதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஆன் வந்து போக போக வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஜஸ்ட் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து கொலீக்ஸ்ன்னு சொல்லிட்டு போலாம். அந்த டயத்துல நம்ம வந்து வெளிய சுத்தம் வேலை பார்க்க போம்போது, அந்த வீக்கெண்ட்லாம் என்ஜாய் பண்றதுக்காண்டி. ஆனா ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்த மாட்டோம். அதே மாரி வந்து ரொம்பவும் வந்து டெய்லியும் பேசிக்க மாட்டோம். ஆனா வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் தான் பேசினாலும் ரொம்ப கனெக்ட்டா இருக்கும். நமக்கு ஒரு வலி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட்டு வந்து பகிர்ந்துக்கிறவங்க தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அ அது வந்து எல்லாத்தையுமே ஒருத்தவங்க வந்து எப்போதுமே வந்து இருப்பாங்க. அதே மாரி வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டயத்துல. அதுக்கப்புறம் வந்து ம் நம்மளுடைய மனநல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நானாவே என் மனச வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டு, சரி நம்ம ரிட்டர்ன் பேக் போயிரலாம். நம்ம வந்து லைஃப்ல வந்து சக்சீட் பண்ணணும். நம்ம ஃபேமிலிய வந்து ஒரு எக்கனாமிக்கலி குரோத் ஸ்டேபிளா வைக்கணும்னு சொல்லிட்டு, நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. ஞாபகங்கள் வந்து எப்போதுமே வந்து வரும். அப்போ வர ஞாபகங்கள்லாம் வரும்பொழுது நான் என்ன செய்வேன்னா வந்து, நான் மனச டைவர்ட் பண்ணிட்டு ஒண்ணு வந்து குரான் ரீட் பண்ணுவேன். இல்லாட்டி வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா வந்து யோசிச்சுட்டு ஒர்க்ல வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து இருப்பேன்.
அதே மாரி வந்து எல்லாருடைய வெளிநாட்டு வாழ்க்கையில உள்ளவங்களுமே வந்து எண்ணங்கள் வந்து என்னவா இருக்கும்னா, சீக்கிரமே வந்து ஊர்ல போய் செட்டில் ஆயிரணும்னு தான் இருப்பாங்க. அதுக்காண்டி நானும் உங்களுக்காண்டி துவா செய்றேன். அதே மாரி நீங்களும் வந்து எனக்கு அதிகமா துவா செய்யுங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் சீக்கிரமே ஸ்டேபிள் ஆயிட்டு, எல்லாருடைய வாழ்க்கையுமே எல்லாத்துக்கும் அவங்கவங்களுக்கு புடிச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையா மாறிட்டு, சந்தோஷமா இருப்போம். நன்றி, வணக்கம். வாங்க நம்ம லூலு மால் வந்தாச்சு. அங்க போயிட்டு நான் KFC அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க ரிட்டர்ன் வந்து ஒரு பார்க்குக்கு வந்து போனோம். பார்க்க வந்து நான் லேட்டரா காட்டுறேன். பாய். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.